நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு. சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு, அதுவும் எங்கே, 11ஆவது வீட்டில் மேசராசியில் லாபஸ்தானத்தில். இந்த புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான யோகம். அதுவும் அந்த எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அற்புதங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். காசு பணம் 10 ரூபா கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஜோசியரை காசு வருது, நீங்கள் தான் சொல்கிறீங்க, படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ஏன் ஜோசியரை நீங்கள் வேற அப்படின்னு புலம்பிக்கிட்டு தான் இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குவீங்க. இந்த வீடியோ கேட்கும்போது கூட மனநிலை அப்படி தான் இருக்கும். வீட்டு செலவுக்கே காசு இல்லை, இதில் எங்கேருந்து காசு பணம் வர போதான், இப்படி வேற எல்லா ஜோசியக்காரங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வறுமையில் தான் இதை நீங்கள் தொடங்குவீங்க. ஆனால் காசு பணம் வைகாசி பிறந்த உடனே வந்துடும். வைகாசி பிறந்தா வசந்தம் பிறந்த மாதிரிங்கிறத இந்த வைகாசியில் நீங்கள் கண்கூடாக பார்த்துருவீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாண பேச்சு, சுபகாரிய பேச்சுவார்த்தை, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதை பற்றியும் பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த வைகாசியில் உங்களுக்கு இருக்குது. கடன் சும குறையறதுக்கு வழி பிறக்கும். கடன் இருந்தது, 10 ரூபா கடனை அடைச்சி போடணும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக கடனை அடைச்சி போடலாம். அந்த அளவுக்கு காசு போனோம் அப்படிங்கிறது வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வராரு விரயத்துக்கு. ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான அவர் வந்து விரயத்துக்கு வராரு. 12க்கு அதிபதி 12லேயே இருக்கார். அப்படிங்கும்போது நல்ல சம்பவங்கள் நிறையா நடக்கும். சில பேர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு போகணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், சிங்கப்பூர் போகணும், துபாய் போகணும் அப்படின்னு நினச்சவங்க தாராளமாக கிளம்பி ஓடி போகலாம். ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், தம்பி ஒருத்தன் இருக்கான், விசா அனுப்புகிறேன்னா கூட்டாளி ஒருத்தன் போனோம், இன்னும் கூப்பிட்டுக்கிறேன்னா கூப்பிடல அப்படின்னு புலம்பி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ விசா கிடைக்கும். அதுமாரி ஏற்கனவே இப்போ ஒரு கம்பெனியில் போயிட்டு வந்துட்டேன், திரும்ப அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கல, போன இடம் நல்லா தான் இருந்தது, சும்மா லீவுக்கு வந்தேன், திரும்ப போக முடியலன்னு இருந்தவங்களுக்கு கூட பெரிய அளவில் இப்போ அதே கம்பெனியில் வேலை கிடைக்கும், இல்லை அதை விட ஒரு நல்ல சிறந்த கம்பெனியில் வேலை கிடைச்சி போகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டு தாய்நாடு திரும்ப முடியல, 10 ரூபா காசு பணம் சம்பாதிச்சுட்டேன், முதலாளி விட மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தவங்க கூட இப்போ தாய்நாடு திரும்பக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வீடு மாற்றம், நாடு மாற்றம், ஊர் மாற்றம் இருக்குது. அதுமாரி ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன், சம்மந்தம் இல்லாத கொண்டாந்து ஒரு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு உயிரை எடுக்கிறாங்க, பிள்ளை ஊட்டியை கூட போய் பார்க்க முடியல, அடிக்கடி லீவு போட்டால் அது வேறு பிரச்சனையாகுது அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். முயற்சி செஞ்சீங்க, ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதியை பார்த்து சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாரி தொலைஞ்சு போன ஒரு பொருள், ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கும், காணா போயிருக்கோம், ரொம்ப நாளாக தேடி பார்த்துட்டு விட்டுருப்பீங்க, இந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, அது கையை விட்டு போச்சா என்னமோ நேரம் போனதே சரியில்லாமல் மாதிரி ஆகிப்போச்சு, அப்படி சென்டிமெண்ட்டாக நம்ம வச்சுருந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போயிருந்துருக்கோம் இல்லையா, அது தேடாமலே இப்போ கிடைக்க போகிற நேரம் கைக்கு வந்துடும். எதையோ ஒன்று தேட போய் அது நம்மக்கிட்ட அம்பிட்டுக்கும், அப்பாடா இது கிடச்சிருச்சுடா, இனிமேல் எல்லாம் நல்லது நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த நேர்மறை ஆற்றல், தெய்வ சக்தி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா எரிஞ்சு உளுந்த மேலதிகாரி இப்போ திடீர்னு மனசு மாறுவார்.
நம்மளை கண்டாலே அவனுக்கு ஆகாது. ஜால்ரா போடுறவன்லாம் கூட வச்சுக்கிட்டு 10 ரூபா சம்பளம் கூட கொடுக்குறான், நமக்கு மாடு மாதிரி உழைக்கிறோம், நமக்கு 10 ரூபா செய்ய மாட்டேங்கிறானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவும் அனுசரணையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன காரணம்னா, ஆஃபீஸுக்கு போய் நம்ம வேலை தான் செய்கிறோம், ஆனால் எரிஞ்சு எரிஞ்சு உழுவானே வைவானே, இதை என் புருஷனும் கச்சேரிக்கு போனாங்கிற கதையாக நானும் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னவங்க கூட ஒரு சந்தோஷத்தோடு ஆஃபீஸுக்கு போவீங்க. பரவாயில்ல, மேனேஜர் இப்போ நம்மள்ட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மாதிரி வைகாசி 11 ரிஷபராசிக்கு ராசியதிபதி புதன் வராரு 12வது வீட்டுக்கு, விரயஸ்தானத்துக்கு அவர் வராரு. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ அதுமாரி கொஞ்சம் தேவையில்லாத உணவு கண்டபடி திங்கிறதெல்லாம் குறைச்சிக்கணும். ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். ஒரு வெளியூருக்கு போகிறேன், கண்ட நேரத்தில் சாப்பிட்றேன், இல்லை நேரத்துக்கு என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கணும். என்ன தான் வேலை இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி சாப்பிட்றதுல ஒன்றும் நம்ம தேய்ச்சி போயிட போகிறதில்ல. அப்படிங்கிறதால நேரத்துக்கு சாப்பிடுங்க. கொஞ்சம் மாமிசம், காரம், கொழுப்பு, மசாலா இதெல்லாம் தூக்கி தூர ஓரம் கட்டிவிட்டு கொஞ்சம் சாத்வீக உணவு முறை, ஒரு சைவ உணவுக்கு மாறிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா இப்போ தலைக்கு மேலே சூரியன் படார்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கு. சூரியன் பயங்கரமாக வெப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு மழை பெய்யும், சூட்டை கிளப்பி விடும். ரெண்டும் மாறி மாறி வரும், உடம்புக்கு ஒவ்வாது, சூட்டை கிளப்பும். அப்படிங்கிறதால உணவு விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதோட உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு அலுவலகத்தில் ஒரு சலுகை கிடைக்கும், ஒரு லோனு கிடைக்கும், ஒரு சம்பளம் 10 ரூபா கூட கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்கிறதால ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஒரு சைக்கிளில் போனவங்க பைக் வாங்கலாம், பைக்கில் போனவங்க ஒரு கார் வாங்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏக அமைப்பு இருக்குங்கிறதால இது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். அதுமாரி செவ்வாய் ரொம்ப முக்கியம். வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 10வது வீட்டில் இருக்கார். அப்போ 10ல் செவ்வாய் இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் சார்ந்து பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு யோகம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். 10 அடுத்து 18ஆம் தேதிக்கு மேலே 11 பூமிகாரகன் லாபஸ்தானத்துக்கும் வராரு, 10லையும் இருக்காருங்கும்போது விவசாயம் கொடி கட்டி பறக்கும். ஒரு போர்வெல் வச்சுருக்கவங்க, பூமியை தோண்டி போர் போடுறவங்க, இவங்கெல்லாம் 10 ரூபா கூடுதலாக வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஒரு இடத்த அளந்து விற்கிறது, ஒரு பூர்வீக சொத்தில் கேஸ் இருந்தது அதை நம்மக்கிட்ட இப்போ ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ பூர்வீக சொத்து கைக்கு வருதா, சரி கொஞ்சம் விற்றுவிட்டு ஏதாவது தொழில் பண்ணுவோம், இல்லை ஒரு கடங்கண்ணி அடிப்போம், இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோம். இந்த மாதிரியான பிளான் அப்படி எதாவது இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம். அதோட தொழில் சார்ந்து பூமி சார்ந்து தொழில் செய்கிறதில்ல அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, ஒரு கமிஷன் தரகு ஏஜென்சி வச்சுருக்கிறது, இது மாதிரி வேலை செய்கிறவங்க, இந்த தோட்டக்கலைத்துறை, இந்த கார்டன் வச்சுருக்கேன், ஒரு மரக்கன்று விற்கிறேன், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பெரிய அளவில் ஒரு லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால இது ஒரு அற்புதமான மாதம். பூமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்ணை நம்பி எதை போட்டாலும் அது பொண்ணாகும். இந்த மாதத்தில் கவலையே பட வேண்டியதில்லை. 18ஆம் தேதி வரைக்கும் 10ல் இருக்கார், அது பிறகு 11க்கு வர்றாரு. ரெண்டுமே அற்புதமான இடங்கிறதால மண்ணை நம்பி போட்ட காசு பொண்ணாகவும், கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி விவசாயத்தில் இருக்கிறவங்க ஒரு போர் போடுறேன், இல்லை ஒரு டிராக்டர் வாங்கி ஒரு விவசாயத்தை நவீனப்படுத்தலான்னு பார்க்குறேன், இந்த மாதிரி முயற்சி செஞ்சிங்கனாலும் 10 ரூபா சம்பாதிச்சிடலாம். வைகாசி 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வராரு. ராசிக்கு அதிபதி ராசியிலே ஆட்சி பெற்று உட்கார போகிற ஒரு யோகமான ஒரு நேரம். தொட்டது தொடங்கும், கெட்டது விலகும். தொழில் முன்னேற்றங்கிறது இதுக்கு மேலே இருக்கும். அப்படியே தொழில் கொஞ்சம் உட்காந்து போச்சுரா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு ஏதாவது இன்னும் சைடில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு நீ சைட்லேயும் பண்ண வேணாம், நேராகவும் பண்ண வேணாம், பண்ணுறதை ஒழுங்காக முதல்ல பண்ணு, அது தானாக வளர்ந்துரும். அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே தொழில் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைய போகுது. அது ஒரு அற்புதம் மாற்றம். அப்புறம் மாத கடைசி வைகாசி 31 சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. வைகாசி 31ங்கிறது ஒரு நாளுக்கு என்ன ராசி பலன்னு, அதனால் அதை அடுத்த மாதத்தில் பார்த்துக்குவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. குரு பகவான் விரயத்தில் இருக்காருங்கும்போது சுப விரயங்களை நாம் வர வச்சுக்கணும். ஒரு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு ஒரு சடங்கு சேஷங்கள் செய்கிறது, ஒரு பெரிய கல்வியை கொடுக்கறது, இந்த மாதிரி சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு இருங்க. ஒரு நகை நட்டு வாங்கி போடலாம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடலாம், இதையெல்லாம் செய்யலாம். பெரிய அளவில் பாதிப்பு வராது. சனி உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கார். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி அற்புதமான நேரம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சப்போ அன்னதானம் பண்ணுங்கள். அற்புதமான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.